Hello friends, welcome to Sophie My Style. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா vanilla nuts falooda எப்படி வீட்லயே செய்யறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற bell icon-ஐ click பண்ணிடுங்க. இப்போ இந்த falooda செய்யிறதுக்கு nuts உங்களுக்கு எந்தெந்த nuts வேணுமோ எல்லா nutsமே எடுத்துக்கலாம். இன்னைக்கு நான் வந்து முந்திரி, கிறிஸ்மஸ் பழம், அடுத்து dates இது மட்டும் தான் எடுத்துக்கேன். அப்புறம் வேக வச்ச சேமியா, vanilla ice cream, white chocolate and black chocolate. நீங்கள் நட்ஸ் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். என்கிட்ட நட்ஸ் இவ்வளோ தான் இருக்கிறதுனால நான் சேர்த்துருக்கிறேன். அதோட தேன் கொஞ்சம், பால் கொஞ்சம். அடுத்து ஹோம்மேட் ஜெல்லி. நான் ஃபஸ்ட்டு ஏற்கனவே ஒரு ஃபலூடாவில் செய்யும்போது நான் ஜெல்லி வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு நான் காட்டியிருப்பேன். அந்த வீடியோ வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. இப்போது கிளாஸை சுற்றி தேன் மட்டும் லைட்டாக ஊற்றிக்கலாம் டெக்கரேட்காக. இந்த தேன் ஊற்றினா இன்னும் கொஞ்சம் நல்லா ரிச்சாக இருக்கும், அதனால் தேன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சுற்றி இது மாதிரி ஆட் பண்ணிட்டு நீங்கள் சப்ஜாவை முன்னாடியே ஊற போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு சேமியா போட்டுக்கோங்க. சேமியா அதில் கொஞ்சோண்டு போட்டுட்டு அதுக்கு மேலே ஜெல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நீங்கள் சப்ஜாவை தான் சேர்க்கணும். நான் இன்றைக்கி சப்ஜாவை சேர்க்க மறந்துட்டேன், அதனால் நீங்கள் சப்ஜாவை சேர்த்துக்காங்க. சேர்த்துட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக சாக்லேட் ஆப்ஷனல் தான், இருந்தாலும் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும், அதனால் போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே பால். இதில் ரோஸ் மில்க்லாம் ஊற்ற வேணாம், ஏன்னா நம்ம பண்ணுறது வெனிலா ஃபலூடா, அதனால் ரோஸ் மில்க்லாம் ஆட் பண்ண வேண்டாம். இதுக்கு மேலே நம்ம நட்ஸு, நட்ஸை கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்னதாக உடச்சி வச்சுக்காங்க. இதுக்கு மேலே டேட்ஸு. இதுக்கு மேலே கொஞ்சமாக ஐஸ்கிரீம் வச்சுக்காங்க. அடுத்து பால் ஊற்றி விட்டுருங்க. திரும்ப செகண்ட் லேயராக ஜெல்லி கொஞ்சம், சேமியா கொஞ்சம், எல்லாத்தையும் செகண்ட் லேயராக வச்சுக்காங்க. இப்போ கொஞ்சமாக நட்ஸு, டேட்ஸ்லாம் இன்னும் நிறைய போட்டோம்னா நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. இதுக்கு மேலே சப்ஜாவை நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். நான் கீழே ஆட் பண்ணாதனால நான் மேலே ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் கீழே ஆட் பண்ணாலும் மேலே ஆட் பண்ணுங்கள். அப்புறம் இது மாதிரி ஒரு கரண்டியில் ஐஸ்கிரீம் நான் எடுத்துகிட்டு மேலே வச்சு விட்ருங்க. இதுக்கு மேலே சாக்லேட் சேர்த்துக்காங்க. டெக்கரேட்டர் தான் நம்ம சாக்லேட் சேர்க்குறோம். சாக்லேட் இல்லை அப்படின்னா ஒன்றும் இல்லை, இது ரிச்சாக கொடுக்கும், அதனால் மேலே நாங்கள் சாக்லேட் சேர்த்துருக்குறோம். இதுக்கு மேலே கொஞ்சமாக நட்ஸை தூவி விட்ருங்க. அவ்வளோதான், நம்மளோட ஃபலூடா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சோஃபி மை ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.